தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் விக்கிரக வழிபாட்டின் தத்துவம் பகுதி 3 நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது விக்கிரகத்தில் தெய்வீகத்தை கொணர்தல் குறித்து குருதேவர் கூறும் செய்திகளாகும். பக்தி பாவத்துடன் விக்கிரகத்தை வழிபடுவதானது அதில் அடங்கியுள்ள தெய்வீகத்தை வெளிக்கொணர உதவுகிறது. இது உண்மையிலேயே ஓர் அதிசயமும் அற்புதமும் ஆகும். படத்திற்கு உயிர் வருகிறது, விக்கிரகம் பேசுகிறது. உங்கள் கேள்விகளுக்கு அது பதில் சொல்லி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. உங்களிடம் உள்ள கடவுள் விக்கிரகத்தில் மறைந்துள்ள தெய்வீகத்தை தட்டி எழுப்ப வல்லவராகிறார். பஞ்சப்பொதியின் மீது சூரிய கதிர்களை குவிக்க வல்ல சக்தி வாய்ந்த லென்ஸுக்கு நிகர் அது. லென்ஸோ பஞ்சோ நெருப்பல்ல, அல்லது வெறும் சூரிய ஒளிக்கற்றையும் பஞ்சை எரிக்காது. ஆனால் இந்த 3ஐயும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது நெருப்பு உண்டாகிறது, பஞ்சு எரிகிறது. இதே போலத்தான் விக்கிரகம் பக்தன் பகவானுக்கிடையில் உள்ள தொடர்பாக உள்ளது. எங்கும் நிறைந்த தெய்வத்தின் கதிர்களை குவிக்க வல்ல லென்ஸ் தான் விக்கிரகம். அது பக்தனை தெய்வீக ஒளியுடன் ஒளிரச் செய்கிறது. கடவுள் விக்கிரகத்தில் குடிகொண்டுள்ளார். அதில் இருந்து கொண்டு அவர் உங்களை விசேஷமான முறையில் காத்தருள்வார். விக்கிரகம் அற்புதங்களை செய்யும். விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் உடனே வைகுண்டமாகவோ அல்லது கைலாசமாகவோ ஆகிறது. இத்தகைய இடத்தில் வாழ்பவர்கள் துன்பங்கள், வியாதிகள், தோல்விகள் மற்றும் லௌகீகத்திலிருந்து விடுபடுகிறார்கள். விக்கிரகத்தால் தூண்டப்பட்ட தெய்வீகம் காவல் தெய்வம் போல செயல்பட்டு அதை வணங்குபவர்களுக்கு ஒப்பற்ற நலத்தை அளிக்கிறது. தெய்வீகத்தின் ஓர் அடையாளமே விக்கிரகம். அதில் கல்லையோ உலகத்தையோ பக்தன் காண்பதில்லை. கடவுளின் சின்னமாக அது விளங்குகிறது. விக்கிரகத்தில் உறையும் தெய்வீகத்தை அவன் காண்கிறான். சிவபெருமானின் உருவகமான சிவலிங்கத்தை வழிபட்டே 63 நாயன்மார்களும் இறை உணர்வு பெற்றனர். பக்தனுக்கு விக்கிரகம் உணர்வு பெட்டகமாகும். அதிலிருந்து அவன் ஊக்கத்தை பெறுகிறான். அது அவனுக்கு வழிகாட்டுகிறது. அது அவனுடன் பேசுகிறது. அவனுக்கு அது பல விதங்களில் வழிகாட்ட மனித உருவத்தை எடுக்கிறது. தென்னிந்தியாவில் மதுரை கோவிலில் உள்ள சிவ விக்கிரகம் விறகு வெட்டிக்கும் மூதாட்டிக்கும் உதவி புரிந்தது. திருப்பதியில் உள்ள விக்கிரகம் மனித வடிவம் தாங்கி தன் பக்தர்களுக்கு உதவுவதற்காக நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிற்று. இவையெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் ஆகும். பக்தர்கள்தான் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். விக்கிரகங்கள் எப்பொழுது உயிர் பெறுகின்றன என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் கூறுகிறார் நம் குருதேவர். பக்தன் அல்லது துறவி ஒருவருக்கு அச்சேத்தன பொருள் என்று எதுவுமே கிடையாது. அனைத்துமே உணர்வுதான். பக்தன் விக்கிரகத்தில் கடவுளை நேருக்கு நேர் காண்கிறான். நரசி மேத்தா அரசனால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். நரசியே, நீ சொல்வது போல பகவான் கிருஷ்ணனின் உண்மையான பக்தன் நீ என்பது உண்மையானால் இந்த கிருஷ்ண விக்கிரகம் நகரட்டும் என்றான் அரசன். நரசி மேத்தாவின் பிரார்த்தனைக்கு இணங்கி விக்கிரகம் நகர்ந்தது. சிவலிங்கத்திற்கு முன் இருந்த நந்தி துளசிதாசரால் அளிக்கப்பட்ட உணவை ஏற்றது. கிருஷ்ண விக்கிரகம் மீராபாயுடன் விளையாடியது. அவளை பொறுத்தமட்டில் அதில் உணர்வும் உயிரும் நிறைந்திருக்கின்றன. அப்பைய தீட்சிதர் திருப்பதி கோவிலுக்கு சென்ற பொழுது அங்குள்ள வைஷ்ணவர்கள் அவருக்கு அனுமதி தர மறுத்தனர். அடுத்த நாள் காலை
அங்கிருந்த விஷ்ணு விக்கிரகம் சிவ விக்கிரகமாக மாறியிருப்பதை கண்டனர். பெரிதும் திடுக்கிட்டனர். அப்பைய தீட்சிதரிடம் அர்ச்சகர் மன்னிப்பு கேட்டு அதை மீண்டும் விஷ்ணு விக்கிரகமாக மாற்றியருளும்படி வேண்டினார். தென்னிந்தியாவில் தெற்கு கன்னட ஜில்லாவில் உள்ள உடுப்பியில் வாழ்ந்த கனகதாசர் ஒரு பெரும் கிருஷ்ண பக்தர். அவர் தாழ்ந்த குலத்தவர் என்பதால் ஆலயத்தினுள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கனகதாசர் ஆலயத்தை பிரதட்சிணம் செய்து கோவிலின் பின்புறம் ஒரு ஜன்னல் இருக்க கண்டார். அந்த ஜன்னலின் முன் அவர் அமர்ந்து கொண்டார். தன்னை மறந்து பகவான் கிருஷ்ணர் மீது பக்தி பாடல்களை அவர் பாடினார். அவரை சுற்றி பலர் கூடினர். அவரது இனிய இசை மற்றும் ஆழ்ந்த பக்தியினால் அவர்கள் பெரிதும் கவரப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்பி நின்று கனகதாசருக்கு தரிசனம் கொடுத்தார். அர்ச்சகர்கள் அதிசயித்தனர். இன்றும் கனகதாசருக்கு கிருஷ்ண பகவான் காட்சியளித்த ஜன்னல் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது. தெய்வத்தின் மந்திர சக்தியை தாங்கி நிற்கும் பகவான் தான் விக்கிரக வடிவில் உள்ளார். தனக்கு முன் இறைவனே தோன்றி பேசினால் எந்த அளவு பக்தியையும் மரியாதையையும் பக்தன் காண்பிப்பானோ அந்த அளவு பக்தியை ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தினிடமும் பக்தன் காண்பிக்க வேண்டும் என்பதாக இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இந்நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.